மழை நல்லா பேஞ்சிட்ருக்கு மாஷா அல்லாஹ். இன்றைக்கி முக்கியமாக என் மகள் என்ன பண்ணுறா காலையிலேருந்து நைட்டு வரைக்குன்றதை சொல்லியே ஆகணும். என்னென்னா காலையில் எழுந்திரிச்சோடனே தொழுதுட்டு ஃபஜர் கிளாஸ் இருக்கும் எங்கள் ஏரியா மதரசாவில். என்னென்னா படிக்கிறது தான், மனனம் கிளாஸ். அதில் அவங்க படிக்கிறாங்க, மனனம் செய்கிறாங்க. குரான் உடைய சூறாக்கள், குரான், அப்புறம் அதை மனப்பாடம் பண்ணுறது இப்படியே போயிடும். அதுக்கப்புறம் ஈவினிங் மதரசாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மதரசாலையும் பாடங்கள் இருக்கும், இங்கேயும் பாடம் இருக்கும், அதெல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என் ரிலேட்டிவ் பசங்க 2 பேர் டியூஷன் வருவாங்க, அவங்களுக்கு டியூஷன் எடுப்பாங்க. அந்த ருப்பீஸை வச்சு தான் அவங்க இங்கே எங்கள் ஏரியா மதரசாவில் சேர்ந்து படிக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எத்தனை பிள்ளைங்க இந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரியாது. என் பிள்ளை ஒரு கொஞ்ச நேரம் டைமை கூட வேஸ்ட்டு பண்ணலை, அதுதான் உண்மை. காலையில் மனனம் பண்ணுறதுக்காக அந்த மனன சூறாவாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் குரானையும் மனனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ 3-4 ஐன்னு குரானுடைய அந்த ஸ்டார்டிங் அலிஃப் லாம் மீம் மனனம் பண்ணிகிட்டு வராங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா வெட்டித்தனமாக ஒன்றும் என் பிள்ளை இல்லை. அந்த விஷயத்தில் நான் என் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எத்தனையோ பிள்ளைங்க வழிகாட்டிலையும் வழிதரவரையும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மார்க்க விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளை. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நானும் சும்மா இல்லை, இது யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னா இவ்வளோ நாளாக நான் இருந்தேன். ஆனால் நிறைய பேர் அதேமாதிரி உடம்பு முடியலன்னா என் மகள் என்ன மாதிரி தான் பெருசாலாம் இந்த நடிச்சிக்கிட்டுலாம் இருக்க என் பிள்ளைக்கு தெரியாது. இஸ்லாமியர்கள் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் ஈமானே போயிடும்னு பாடம் படிச்சிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் எப்படி பொய் சொல்லுவோம்? அதை சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? ஒரு மார்க்க கல்வி படிக்கிற பிள்ளைங்க எப்படி போய் பேசுவாங்கன்றத அவங்க யோசிக்கணும் இல்லையா? நிறைய பேர் அதை சிந்திக்க மாட்டாங்க. மார்க்க கல்வி கூடங்கத்தில் இதுவே ஸ்கூலாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிற பொய்யை கூட உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணுங்க, மிஸ்யூஸ். உண்மை சொன்னால் கூட நம்ப மாட்டுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்.